வணக்கங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து. நம்ம இந்த 11 ஜாதகம் தொடர்ச்சியாக பார்க்குற மாதிரி இன்னைக்கு 2வது ஜாதகங்க. அதாவது 26/10/1991 உண்டான ஜாதகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 34 வயசு நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க இன்னையோட. நீங்கள் பிறந்தது சனிக்கிழமைங்க. சனினாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சோர்வுத்தன்மை, உடல் சோர்வுத்தன்மை எப்பயுமே இருக்கும். உங்கள் வாயிலேயே வந்துடும், ஐயோ எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலியாகவே இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையை அது சொல்ல வைக்கும். கொஞ்சம் வேகம் குறையக்கூடிய அமைப்பு, இதைத்தான் நம்ம சனிக்கு எடுத்துக்கலாங்க. ஆனால் தொழிலில் உங்களை மாதிரி உட்கார்ந்த இடத்துலேருந்து மற்றவங்களை வேலை வைங்கிறது, ஆட்டி வைக்கிறது, அதெல்லாம் யாருனாலையும் முடியாது. நீங்கள் தான் சோம்பேறி, உங்களை சுற்றி இருக்கவங்கள சோம்பேறித்தனமாக இருக்க விட மாட்டீங்க. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, நீங்கள் பிறந்தது ரோகிணி நட்சத்திரத்துலங்க. இந்த ரோகிணிக்கு ஓ வா வி உ அந்த பேர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ரோகிணி நட்சத்திரத்தோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் இவங்க ஒரு நாளாவது கஷ்டப்பட்டு தெருவில் நிற்பாங்க அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும். இது ரோகிணி செய்ய வேண்டிய வேலை. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பாசிட்டிவுக்கு என்றைக்குமே மதிப்பு இல்லைங்க. சரிங்களா? நம்மளாம் இப்படி இருந்தால் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லிடுவாங்க, இவன் அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அப்படி ஆனால் கெட்டதை பாருங்களேன். அதாவது ஒரு குடம் பால் இருக்கும், அதை குடித்தா நல்லது. ஆனால் அதில் ஒரு துளி விஷம் விழுந்துருச்சுன்னா அந்த ஒரு குடம் பாலும் கெடும். அப்படிங்கிற பாதி நம்ம நெகட்டிவ் விஷயங்களை முதல்ல பேசி முடிச்சிருவோம். அப்புறம் என்ன பாசிட்டிவாக பார்ப்போம். பாசிட்டிவாக பேசுறதுக்கு எல்லா ஜோசிக்காரங்களும் இருக்காங்க. நம்ம இதில் இருக்க நெகட்டிவாக சொன்னோம்னா அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் இதை சொல்கிறோம். சரி, ஓகே. அப்போனா நீங்கள் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு நாளாவது உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிறக்கும்போது நடந்தது சந்திர தசைங்க. அது முடிஞ்சு செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், ராகு தசை ஒரு 18 வருஷமும். இப்போதைக்கு நடக்கிறது ராகு தசையாகவும் இருக்கலாம், இல்லைங்க குரு தசை தான் எனக்கு நடக்குது அப்படின்னா குரு தசையாகவும் இருக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் அவங்க பூரா இப்போ பாதிப்பில் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி மிதுன லக்னமாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பாதிப்பில் இருப்பாங்க. தனுசு லக்கணமும் பாதிப்பை கொடுக்கும், விருச்சக லக்கணமும் இப்போ பாதிப்பில் இருப்பாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது குடும்ப கஷ்டம், பிரச்சனை, வருமான தடை, கடன், நோய், சில பேர் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிய சூழ்நிலை, இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க. அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம நாடி முறைப்படி அதோட பலன்களை கொஞ்சம் எடுப்போம். அந்த நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கு உண்டானது இவங்க பேராசைக்கு சொந்தக்காரங்க. இவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அருமையான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இல்லை வண்டி வாகனம் வச்சு நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கோம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அருமையாக இருக்கும். சரிங்களா? பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபோன் மூலிமா உங்களுக்கு சங்கடம் கண்டிப்பாக வந்து சேரும். அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இதனால நாளைக்கு மனைவிக்கு தெரிஞ்சு அவங்களும் சங்கடத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துடலாம் அப்படிங்கிறத கணக்கு. மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. உங்களோட மனைவியெல்லாம் சோம்பேறியாக இருக்காங்கன்னா ரொம்ப அவங்கள வருத்தாதீங்க. என்ன காரணம்னா, உங்கள் ஜாதக ரீதியாகவே மனைவிக்கு அந்த பாதிப்பை கொடுத்துரும் அப்படிங்கிற காரணம் தான். டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது புணர்ப்பு தோஷத்தை கொடுக்கும். புணர்ப்பு தோஷம் நீங்கணும்னா நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா புணர்ப்பு தோஷம் நீங்க. அப்போனா அதுக்கு உண்டான புணர்ப்பு தோஷத்துக்கு உண்டானது கொஞ்சமாவது நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, வருமான தடையிலேருந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் அதிகாரம் சில சமயம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம். தந்தைக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும், இல்லைன்னா தந்தையை விட்டு தள்ளி இருக்கிறது சிறப்பு. சில சமயம் உங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. 36 வயசுக்கு மேலே ஆண்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் கொடுக்குங்க. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க இன்னைக்கு பிறந்தவங்க.
தொழில்ல நல்ல வியாபாரி அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழில் பெருக்கத்த குடுக்கும், வியாபாரத்தன்மைய குடுக்கும். வாங்கி விக்கிற எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு லாபங்க. சரிங்களா? சரி இதே ஒரு பெண்களுக்கா இருந்தா, என்ன மாரி வேலை செய்யும்? அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். ஃபோன்னால உங்களுக்கு வேண்டாத சங்கடமும், பிரச்சனையும், குடும்பத்தில இதனால பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திருவாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. ஸ் சூரியன் போய் செவ்வாய தொடுங்க உங்களோட நேரத்துப்படி. சூரியன் செவ்வாய தொட்டுச்சுன்னா, ஒண்ணு இளமையில திருமணம் பண்ணுனா, விதவை இல்லைன்னா வாலா வெட்டிங்கிற பேரு உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இந்நேரம் கிடைச்சிருக்கும். அதுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. லேட் ஆயி திருமணம் பண்றது உங்களுக்கு சிறப்பு தான். அதுல மாற்றம் இல்ல. உங்களுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை கண்டிப்பா இது குடுத்துருங்க. முதல் காதல் தோல்வி அடுத்த காதல்ல வெற்றிய குடுக்கும். அப்படி வெற்றிய குடுத்தாலும் கணவனுக்கு பாதிப்பு குடுக்கும். அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா சகோதரன் பாதிக்கப்பட்டுருவான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. உணவு, நீர் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு நல்ல தொழிலா இருக்கும். சில சமயம் சுகர்னாலயும் பாதிக்கப்படுவீங்க. அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க சமைச்சா சூப்பரா இருக்குங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கங்க. சோர்வு தன்மைங்கிறது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் வேலை செஞ்சாலும் அதிகமா பாதிக்கப்படுறது நீங்க தான். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. இதெல்லாம் தான் 26/10/1991ல பிறந்தவங்களுக்கு உண்டான பலன். இதுல இன்னும் வேற ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நீங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்த அணுகலாம். எங்களோட ஃபோன் நம்பர் இதிலேயே இருக்குங்க. கூப்பிடுங்க. இது எதுவும் இது தப்பா இருக்குங்க, சரியா இருக்குங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும், தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான பலன, இல்ல நீங்க பிறந்த நேரத்துக்கு உண்டான பலன் இன்னும் மாறுபாடு குடுக்கலாம். ஏன்னா நான் குடுத்திருக்கிறது 100% துல்லியமா இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இங்க 100% கணிக்கிறது கடவுளால மட்டும் தான் முடியும். என்னால ஒரு 60லேருந்து 70% துல்லிய பலன் குடுக்க முடியும். ஏன்னா, இங்க நான் ஒத்துக்கணும். அப்பனா தான் நான் சிறந்த ஜோதிடரா இருக்க முடியும். சரிங்களா? மிக்க நன்றிங்க. சந்தேகம்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா ஃபோன் கூட பண்ணலாம். நம்பர் குடுத்துருக்கோம். மிக்க நன்றிங்க.